குறைபாடுகள் இருக்கலாம், என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பா இருக்கலாம், என்னோட எல்லாம் சரியா இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வை வேறையா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கியா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவன்ட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு வேற யாரு பேரே எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சீனா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு எங்காடு வேலை பார்த்து நாங்க பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதாலி சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க பாட்டுக்கு இருப்போம். நாங்க பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதவங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன், எப்ப அவர் இளைஞர் காங்கிரசினுடைய கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுகவுடைய தலைவர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்க, எங்க மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சர்களா இருந்திருக்காங்க, அவங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி மேததாகுல வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்க அந்த மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டான். இது என்ன, இது ஒரு படிச்சால் பேசுற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்தமான்ல நடக்கிறது ரைட்டுன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரைட்டு தானே சொல்றீங்க. நீங்க அந்தமான்ல மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு? ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேததாகு அணை கட்டும் போது DK சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றாரு. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேததாகு அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸ் என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்க எல்லா படங்களும் பாருங்க, எல்லாமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்முடைய எதிர்காலம். ராகுல் காந்தியால மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி ஊறும். இதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு கருவி, அண்ணன் செல்வப்பிரத அண்ணன் ஒரு கருவி, அண்ணன் திருநாவுக்கரசன் அண்ணன் அவர்கள் ஒரு கருவி, அண்ணன் அழகிரி அண்ணன் ஒரு கருவி, ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கருவி, விஸ்வநாதன் ஒரு கருவி, பிரவீன் அவர்கள் ஒரு கருவி. நாங்கெல்லாம் ஒரு கருவி தான். ஆனா நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி. மக்கள் மேல் இருக்க நம்பிக்கை என்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணுமே ஒழிய மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை யாராவது தொட்டாங்கன்னா, அதை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள விடக்கூடாது. சரியா? இதுல எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட். இதுல ஒண்ணு தெளிவா இருப்போம். நம்ம ரெண்டாவது ஒண்ணு என்ன, தாவேகாவுடைய கூட்டணி மந்திரி சபையில நம்ம இருக்கோம். தமிழக முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்களுடைய தலைமையில ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த நல்லாட்சியில நம்முடைய அமைச்சர்களுடைய பங்கு இருக்கு. நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் அதுவும் கடுமையாக உழைத்து
மேல வந்திருக்க 2 அமைச்சர்கள், அதாவது ராஜேஷ்குமார் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அருமைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, 2 பேருமே உழைப்பால் வந்தவர்கள். அவர்கள் எதுவும் ரிசர்வேஷன் கேட்டகரியிலாம் வரல, மறந்துடாதீங்க. அவங்க வந்திருக்கிறது அவர்களுடைய உழைப்பால் வந்திருக்கார்கள். அதாவது அவர் பெரிய அப்பாக்கெல்லாம் ஒரு பெரிய இவங்கெல்லாம் கிடையாது, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பதவியில் வரல. அவங்க வந்தது அவருடைய உழைப்பால் மேல வந்திருக்காங்க. இந்த உழைப்பால் வந்தவர்களை வச்சு நம்ம காங்கிரஸ் கட்சி இப்ப மேல அடுத்த இடத்துக்கு போறோம். நம்மை பொறுத்த மட்டும் இந்த காங்கிரஸ் கட்சி அடுத்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா நாம் இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை கூட்டணும். எப்படி கூட்ட முடியும்? எப்படி கூட்ட முடியும் அப்படின்னா, அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம மேல வருமே, அவங்க செய்யறதெல்லாம் நம்ம மேல வருமே, இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து ஒன்றை மட்டும் மறந்துருங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த ஒரு சர்வே எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிரதமரா யாரு வரணும்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு 60 இருந்து 65% பேர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வரணும்னு சொல்றான். எதிர்த்தாப்புல பிரதமரா இருக்கிறது மோடி, அதனால அது ஃபெயில் மார்க் தான் வாங்கும் பார்ட்டி. அதனால பாத்தீங்கன்னா 30 இருந்து 32 மார்க், 35 தட்டாது. அதனால 30 இருந்து 35% தான் மோடி அவர்களுக்கு பிரதமரா வரணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு 60% 65% ஆதரவு கொடுக்கிற ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க ஏன் காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க? கேள்வி அதுதான். நம்முடைய தேடல் என்பது திரு விஜய் அவர்களுக்கு 32% 35% வாக்குகள் இருக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கு 65% ஆதரவு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஆதரவை நாம் கொண்டு வர வேண்டியது, கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்முடைய லட்சியமா இருக்கணும். தயவு செய்து சகோதரர்களை நம்ம ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிறோங்க, ராகுல் காந்தி அவர்கள் எப்படி திரு விஜய் அவர்களை நம்பி அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சோ, அதே மாதிரி நாம் ராகுல் காந்தி அவர்களை நம்பித்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியும். நம்ம ராகுல் காந்தியை விட்டுட்டு மாணிக்கத்தாகூர் ஒரு ஆளு பெரிய ஆளாக்கம், விஸ்வநாதன் பெரிய ஆளாக்கம், அவர் பேர் என்ன, எங்க ராஜேஷ்குமார் வந்து ஒரு மந்திரி ஆயிட்டார் பெரிய ஆளாக்கம், அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்தணும். தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தினால்தான் காங்கிரஸ் கட்சி 35% ஆதரவோடு நம்ம 65% ஆதரவையும் கொண்டு வரக்கூடிய பலம் நம்மகிட்ட இருக்கு, கீழே மக்கள்கிட்ட இருக்கு. இந்த தேர்தலில் எது நடந்துச்சோ ஒன்று நடக்கலையோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, நீமே தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, பணத்துக்கு வேலை இல்லை. எல்லா கவுன்சிலர் ஆகணும்னா 10 லட்ச ரூபா கொண்டு வா, ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும்னா 5 லட்ச ரூபா கொண்டு வா, மாவட்ட கவுன்சிலர் ஆகணும்னா 25 லட்ச ரூபா கொண்டு வா, சேர்மன் ஆகணும்னா 1 கோடி ரூபா கொடு, எம்எல்ஏ ஆகணும்னா 10 கோடி ரூபா கொண்டு வா, எம்பி ஆகணும்னா 25 கோடி ரூபா செலவு. இந்த ரேட் டேகே இல்லாம போயிடுச்சு. அதனால அரசியல் மாறிடுச்சு. சாமானிய காங்கிரஸ்காரர்களுக்கு, உழைக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை மாத்திருக்கு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது வருமா வராதானே நான் நினைச்சாம, இதெல்லாம் ஒரு காலத்துல வருமா அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு, ஆனா மாறிடுச்சு. 20 வருட அரசியல்ல பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் வந்ததுங்கிறது. ஓட்டை வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டான். 1000 ரூபாய் ஓட்டு வாங்கினா வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், சிசில் ஓட்டு போட்டான். அதனால ஓட்ட இப்ப வந்து என்னன்னா, அந்த கட்சியெல்லாம் யோசிக்குது, 2 பேரும் கொடுத்த பார்ட்டி 2 யோசிக்குது, திருப்பி 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த இடைத்தேர்தல் 6 பேர் இடைத்தேர்தல் வர போது 1000 ரூபாய் கொடுக்கலாமே, பட்டியல் அடைச்சு போடலாமே, எல்லாம் பிளான் பண்ணாலும் ஓட்டு வேற யாருக்கு போட்டுருவாங்களே. இது விளைவு என்னட்டா, அரசியல் மாறிடுச்சு. இந்த அரசியல் மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் 2029. இப்ப வந்து நம்ம வந்து கூட்டணி ஆட்சி 2026 வரணும் நினைச்சோம், ஆட்சியில் பங்கு வேணும் நினைச்சோம், நடந்துருச்சு. ஆட்சியில பங்கு பெற்று 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அடுத்த இலக்கு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அடுத்த மிஷன் நம்மளுக்கு ராகுல் காந்தி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணும். பிஎம் ராகுல் காந்தி தான் அப்படிங்கறத நம்மளுடைய குரலா இருக்கணும். ஏன் ராகுல் காந்தி ஆகணும்? அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏன் விஜய் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்க காங்கிரஸ்காரங்க திருப்பி வந்துட்டு நீங்க இந்த வேலையெல்லாம் கட்டாதீடா, நீங்க உங்களுக்கு இது பண்ணணும், நாங்க உங்களை தூக்கி பிடிச்சோம்டா நம்மால் இன்னொரு ஆள் சொல்லுவான், ரைட்டா? அந்த கதையெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி பிரதமரானா தமிழ்நாட்டினுடைய 5 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? நீட் இருக்கக்கூடாது, ரைட்டா? நீட்டுக்கு நம்ம எதிர்த்து சொல்றோம், இது மோடி நீட் இருக்கணும்ங்கிறார். காவிரியில நியாயமான நம்முடைய நீருக்கான நியாயமான உரிமை நமக்கு கிடைக்கணும்ங்கிறோம். மேகதாது அமைக்க கூடாதுன்னு சொல்றோம். மோடி நாளை கூட அமைச்சு அலோவ் பண்ணாருன்னா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதை மோடி என்ற கர்நாடக அரசியல் அவருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறாரு. அதே மாதிரி மீனவர்களுடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், கல்வித்துறையில இருக்க நிதியெல்லாம் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு டெவல்யூஷன். அதே மாதிரி நம்ம சகோதரர் பிரவீன் அவர்கள் சொல்ற மாதிரி கடன் சுமையில் இருக்கிறதுனால நம்முடைய லீக்கேஜஸ் எல்லாம் இது பண்ணி மத்திய அரசுடைய சப்போர்ட், நம்மளுக்கு பைனான்சியல் சப்போர்ட்டுங்கிற ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த 5 விஷயங்கள் யார்? மோடி தான் தரமாட்டாரு. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டாரு. இந்த 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு. 12 வருஷத்துல மோடி இது 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு.
யாரு பண்ண போறா? ராகுல் காந்தி பண்ண போறார். அப்படின்னா என்னட்டா, திரு விஜய் அவர்களுடைய அரசு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ, இதுக்கெல்லாம் கட்டையை போடணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம உயர்கல்வித்துறையில கவர்னருடைய நியமனம் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்றதுக்கு அவர் பவர் எடுத்துட்டாங்க. இதை மாத்தணும்னா யாரு மாத்த முடியும்? ராகுல் காந்தி அவர்களால் தான் மாத்த முடியும். ராகுல் காந்தி பிரதமரானா இந்த விஷயங்கள்லாம் மாறும். இதை நம்ம தெளிவா சொல்லணும். காங்கிரஸ் தோழர்கள் எதற்காக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாச்சு, அவரை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தை அந்த அரசு, மத்திய அரசுல இருக்கிற மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பினோம்னா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது வரும். இந்த செய்தியை நம்ம சொல்லணும். இந்த நேரட்டிவை நம்ம கீழே பில்ட் பண்ணணும். நம்மை பொறுத்த மட்டும் இந்த சண்டை 2029க்கான சண்டை ரெண்டு தான். ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் ராகுல் காந்தி. எந்த பக்கத்தில் இருக்க அதுதான் கேள்வி. எங்களோட இருக்கியா இல்லையாங்கிறதெல்லாம் வேற காரணம் தான். ராகுல் காந்தியோட இருக்கியா, மோதியோட இருக்கியா, இதுதான் கேள்வி. யாரு தமிழ்நாட்டில் எங்கிட்டு இருக்கிற முடிவு பண்ணிக்க. அண்ணன் எச் ராஜாவோட சேர்ந்து மோடியை சப்போர்ட் பண்றியா, பழனிசாமி என்ன மாதிரி பண்ணு, மக்கள் ஓட்டு போடுவாங்க உனக்கு. அப்புறம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய முகம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். இப்ப பிரதமர் வேட்பாளர், அவருக்கு வாக்களிக்க வேணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இதை திருப்பி திருப்பி சொல்லணும். இதை மையமா வச்சுதான் 2029 தான் நம்ம டார்கெட். நம்ம டார்கெட்ல 40க்கு 40 அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். புதுச்சேரியும் சேர்த்து சொல்றேன். அங்க மாநில தலைவர் அண்ணன் வைத்தியலிங்கம் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட கேட்காமலே நம்ம சொல்லலாம். பொறுப்பாளர் இங்க இருக்கிறதுனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டார்கெட் அதான் இருக்கணும். 2029 பாராளுமன்ற தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், அதற்கான நேரட்டிவை எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி தேர்தலை பத்தி முதல்ல பேசிட்டோம். பொதுச் செயலாளர்கிட்டையும் முக்கிய தலைவர்கிட்டையும் அதை பேசி உள்ளாட்சி தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி நம்ம தயார் செய்யணும், எப்படி இந்த கூட்டணியில தாவேகாவுடான கூட்டணி மரியாதையான கூட்டணி, நம்ம ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. மரியாதை 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 ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி திருப்பி. உண்மையிலேயே மரியாதையான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த மரியாதையை நம்ம கெடுத்துக்கிட்ட கூடாது. நம்மளும் அவங்களும் நம்மளை கெடுத்துக்கூடாது. நம்மளும் அந்த மரியாதையை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி விருதுநகர்ல மதுரை எல்லாம் சொல்றாப்லதான், காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊர்ல யாருப்பா காங்கிரஸ்காரன், ஊர்ல மரியாதையான ஆள் யார் இருக்கானோ அவெல்லாம் காங்கிரஸ்காரன் இருப்பான். மத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவெல்லாம் காங்கிரஸ்காரனா இருப்பான். சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க. ஆனா மரியாதையான ஆள் இருப்பாங்க. அவர் நல்ல மரியாதையான ஆள்பா, அரசியல் இருக்காருப்பா காங்கிரஸ். ஆனா சம்பாதிக்க தெரியாது, பொழைக்க தெரியாத ஆள்பா, பொழைக்க தெரியாத பார்ட்டி அது அப்படின்னா. ஆனா அப்படி இருக்கிறது காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸ், அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ. இதை மட்டும் மறந்துடாதீங்க. பொழைக்க தெரியாத இருப்போம். இல்ல என்ன ஆயிப்போகுது, அதுக்கு தானே காமராஜர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதை காத்து அண்ணன் கொடுத்திருக்காருல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம எதையும் எடுத்துட்டு ஓட விரும்பல. நம்ம நம்மளால இருக்கதா அப்படி நல்லது நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால காங்கிரஸ் கட்சி நல்லவர்கள், மரியாதையானவர்கள் தான் ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி தேர்தலில் நம்மை பொறுத்த மட்டும் தாவேகாவுடான கூட்டணி என்பது நமக்கு தொடரும். நம்ம பொறுப்பாளர் தெளிவா சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. You had given it in writing that we are continuing in the alliance with TVK for the local body elections also. That only I am saying it. Therefore, it's very clear. Let us not confuse anything. நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய கூட்டணி பலமா இருக்கு. அதை பொறுத்த மட்டும் நம்ம அமைச்சர் 2 பேருடைய பொறுப்பு. 2 அமைச்சர்களுக்கு கை கூப்பி அவர் 2 பேரும் நம்ம கேட்டுக்கிறது இல்லைன்னா, கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பாக்குறதுக்கு நீங்க 2 பேரும் ஒவ்வொரு நாள் இங்க இருக்கணும். பொறுப்பாளர் முதல்ல சொன்னாரு. நான் இன்னைக்கு கேட்டுக்கொள்கிற 2 பேர்ட்டையும் வாரத்தில் ஒரு நாள், செவ்வாய் புதன் வியாழன், இந்த 3 நாள்ல ஒரு நாள் அமைச்சர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நாள் இருக்கதா உத்தரவாதம் கொடுக்கணும். எங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு நாள் இங்க வந்து இருக்கிறதா டிஎன்சிசி ஆபீஸ்ல 5 மணிக்கு மேல, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உங்க மந்திரி வேலையெல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் காங்கிரஸ்காரன் யார் வந்து பாக்குறதுக்காகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாட்டா உங்க ரெண்டு பேரையும் மலை மாதிரி நம்பி இருக்கோம். உங்க ரெண்டு பேரையும் மலை மாதிரி நம்பி இருக்கோம் நாங்க. நீங்க 2 பேரும் எது வண்டினாலும் சரி எங்களை போட்டு காய்ச்சறாங்க. அதனால தயவு செய்து நீங்க ரொம்ப பொறுப்பான ஆளுங்க, ரொம்ப அதாவது கண்ணு கருத்துமா தேடாத மணியாக வந்து கிடைச்சிருக்கீங்க. அதனால உங்க 2 பேருடைய செயல்பாடுகளும், நீங்க சட்டமன்றத்தில் பேசுற போதும், நீங்க வெளியில பேசும் போதும், இந்த பெரிய கட்டடத்தோட ஓனர் நீங்க தாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தினுடைய ஓனர் நீங்க, அதனுடைய முகமா நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கூட்டணியில, நம்ம கட்சியில எந்த கட்சியோட கூட்டணி இருக்குங்கிறது நம்ம ஒரு விஷயம் இருந்தாலும், நம்ம 141 வருஷ பாரம்பரிய கட்சி, அதை மட்டும் நம்ம மறந்துட வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு செயல் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு மிடுக்கு இருக்கு. எங்க அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் வந்து அவர் சட்டையும் வேஷ்டியும் கட்டியிருக்க ஸ்டைல பார்த்தாவே நம்மளுக்கு பொறாம வந்துடும்.
அதனால என்ன அப்படிப்பட்ட மிடுக்கோட இருப்பவர்கள் நம்ம அந்த காங்கிரஸ் கட்சி கதர் சட்டையும் கதர் வேட்டியும் கட்டி நடந்து போறது அவ்வளவு தெளிவா நடந்து போற பழக்கம் உள்ளது. என்னட்டா அப்படிப்பட்ட வரலாறு நம்முடைய வரலாறு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய வரலாற்றுல மிக முக்கியமான தருணம் நம்முடைய இந்த 2 அமைச்சர்களும். இது அடுத்த தடவை நம்ம கூடும் போது நம்ம கூடணும்னு நினைச்சு வேலை பார்ப்போம். அடுத்து நிறைய பேர் அமைச்சர்கள் ஆகணும், நிறைய பேர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியில அமைச்சர்கள் கூட வரணும், இளைஞர்களை அமைச்சர்கள் ஆக்கணும், செயல்பாட்டு உள்ளவர்களை அமைச்சராகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட நம்ம வேலை பார்ப்போம். அதற்காக முதல் படிக்கட்டை எடுத்து வச்சது அருமைக்குரிய சகோதரர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் எனக்கெல்லாம் உண்மையிலே என்னன்னா இவ்வளவு ஒரு கம்போஸ்டா ஒரு இன்சார்ஜ் இருந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. நாளா கோவப்பட்டுருவேன். தெலுங்கானா நாளா அடையங்க பக்கம் எல்லாரும் திட்டி விட்டுருவேன். தெலுங்கானா ஆந்திராலாம் வந்திருக்கு நம்ம பாட்டி ஆந்திராக்காரர்ல கேட்டீங்கன்னா தெரியும். நாளைக்கெல்லாம் கோவம் தரும். ஆனா திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலத்தை மட்டுமே மையமாக கொண்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய எதிர்காலத்தை மட்டும் மையமாக கொண்டு அவர் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எப்படி அண்ணன் செல்வப்பிரதை அவர்களை வரலாறு இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும் சொல்லணும், அதே மாதிரி திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களையும் தமிழ்நாடு கட்சியினுடைய வரலாறு என்னைக்கும் பாராட்டும். ஏன்னா 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 மந்திரிகள் வர்றதுக்கு அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தவர் அவருங்கிறது மட்டும் நம்ம மறந்துட முடியாது. அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் அவர்களுக்கும் இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவருடைய பங்குல நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் பல சோதனைகளை சந்திச்சாரு, பல அவமானங்களை சந்திச்சாரு. அது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சிக்காக மற்றவர்கள் அமைச்சராக வேணும். 2 பேரும் அண்ணன் விஸ்வநாதன் அண்ணனும் ராஜேஷ் அண்ணனும் மந்திரி ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிற கதையா இருக்கு பத்தியலா, அது மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அவர்களை அமைச்சராக்கினது என்பது இதுதான் காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மற்றவர்களை பதவியில் உட்கார வச்சு நான் ஒன்னும் ஆட்சியில் பங்குனா நான் ஒன்னும் மந்திரியாக போறது இல்லை. அப்ப என்னடா ஆட்சியில் பங்கு அப்ப கேட்கும் போது நான் ஒன்னும் எம்பியா இருந்தேன், நான் எப்படி மந்திரியாக போறேன்? அதனால நம்ம கேட்டதுங்கிறது ஆட்சியில் பங்குங்கிறது நம்முடைய மரியாதை. நமக்கு தேவை மரியாதை, வேற ஒன்னும் தேவையில்லை. நம்ம என்ன கேட்ட போறோம்? வாங்கினே நல்லா இருக்கலானே உட்காருங்கண்ணே, உங்களுக்கு உள்ள மரியாதை உட்கார வச்சு பேசிட்டா போதும். நம்ம காங்கிரஸ் கட்சியில இதுதான் நம்மளுக்கு. அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் 3 மாசத்துல தேர்தல் வந்துடும், 6 மாசத்துல தேர்தல் வந்துடும், 3 வருஷத்துல தேர்தல். ஆமா வரும், தேர்தல் வரும் கண்ணு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல் வரும், இது இடைத்தேர்தல் வரும், 6 மாசம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் வரும். ஆனா ஜெயிக்கிறது யாரு கண்ணு? கேள்வி அதுதானே. தேர்தல் வரும், தேர்தல் வரும், ஜெயிக்கிறது யாரு? ஏன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப எங்கிட்ட ஓட்ட என்ன இருக்கு புதுசா சொல்றதுக்கு? திராவிட கட்சிகள்கிட்ட என்ன புதுசா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் ஓட்டுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கணக்கு தான் போட தெரியுமே ஒழிய, அவரை பொறுத்த மட்டும் இவ்வளவு இந்த வேட்பாளர் இவ்வளவு கொடுப்பாரு, நான் ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுக்குறேன், இந்த கணக்கு தான் தெரியுமே ஒழிய மக்கள்கிட்ட போய் புதிய திட்டத்தை சொல்ல முடியும், உங்களுக்காக போராடுவோம், உங்களுக்காக தீர்த்து வைப்போம், அந்த குணம்லாம் இல்லையே அவர்கள். வெறும் ஒரு டிரான்சாக்சனல் அரசியல் ஆக்கின இந்த கட்சிகளுக்கு முடிவு வந்துருச்சு. அரசியல் மாறுது. நம்மை பொறுத்த மட்டும் இதுல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுல ஒற்றுமையோடு செல்ல வேண்டிய காலம். அதனால எல்லா தலைவர்களுடைய, நான் சொன்ன எல்லா தலைவர்களுடைய ஆதரவு தேவை. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணணும். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்பது, நம்மை பொறுத்த மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம உரையாடுவது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட ஆன உரையாடல் கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம தனித்தனி லைனை எடுத்துறோம், கட்சியோட லைனை எடுத்துறோம். அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பது ஒரு நிலையாக இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்டையும் அதான் சொன்னேன். நீங்க நிறைய அதுல சில லேயர்ஸ் உருவாக்கி கொடுக்கணும். கோர் கமிட்டி போடணும், பிஏசி போடணும், இன்னொரு சப் கமிட்டி ஆர்கனைசேஷன் போட வேண்டியது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2-3 அமைப்புகளை உருவாக்கினா சீனியர்ஸ்லாம் அட்வைசரி ரோல் கொடுக்கணும். இது நம்ம துடிப்புமிக்க இளைஞர்களாக இருக்கிற சகோதரர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேற ரோல் கொடுக்கணும். எல்லாரும் கலந்து பேசி காங்கிரஸ் நிலையை எடுத்தும். இது பெரிய டீம் ஒர்க் தான் இருக்க முடியும் ஒழிய தலைவருங்கிற டாஸ்க் போட போகலாம், கேப்டன் மாதிரி போய் டாஸ்க் போட்டு வரலாம். அதை தவிர வேற எதுவும் தலைவரால் எதுவும் பண்ண முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். காங்கிரஸை பொறுத்த மட்டும் இந்த டீம் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் மிக முக்கியமான சக்சஸ்ஃபுல் டீமா இருக்கணும். இந்த டீமை பொறுத்த மட்டும் 2029 தான் நம்மளுடைய லட்சியம். 2029 39 அடிச்சு தட்டணும். அடிச்சு தட்டி 39 இந்த கூட்டணி வெற்றி பெறணும். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கையை அதிகமாக்கணும். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும். ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். இது மட்டும்தான் நம்முடைய லட்சியம்.